ஜெயிலர் 2 படம். இந்த படத்தில் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகள், இந்த கூலி படம் சார்ந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் காட்சி வெளியே வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? லீக் ஆச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி ஜெயிலர் 2 படம் சார்ந்த ஷூட்டிங் காட்சிகள் இணையத்தில் லீக் ஆகிருக்குங்க. இப்போ சுட சுட நடந்திருக்க விஷயம் அது. ஒரு பக்கம் ஜனநாயகன் பஞ்சாயத்து தீரலை, அதுக்குள்ளே ஜெயிலர் 2 பஞ்சாயத்து. ஆனால் இதில் பேக் பண்ணுற கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனி ஆச்சே, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எச்சரிக்கை முன் வச்சிட்டாங்க. ஏன்பா, எங்கள் டீம் இருக்காங்களே, இந்த ஆன்டி பைரசி டீமு, அவங்க ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் இன்டர்நெட்டையும் சல்லடை போட்டு சலிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாராவது அந்த கிளிப்பை எடுத்து பகிர்றீங்க அப்படின்னாலோ, இல்லைனா மற்ற விஷயங்கள் எதனா நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணுறீங்கனாலோ நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. நீங்கள் அதை அதிகமாக ஷேர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுனாக்கா சட்ட நடவடிக்கை எடுப்போம் உங்கள் மேலே. டவுன்லோட்லாம் செய்யாதீங்க, விட்டுருங்க, அதான் உங்கள் எல்லாருக்கும் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ மிரட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துட்டு போட்டு கஷ்டப்பட்டு படம் எடுத்தால் தெரியும் அதோட கஷ்டம். திருடும் போது நம்மளுக்கே ஒரு தைரியம்னாக்கா அதை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற அவங்க இது போல் கண்டிச்சு சொல்கிறதுல தப்பில்லை தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உனக்கு கவனிச்சிங்களா, விஜய் சார் படத்துக்கு ஒரு பேச்சு வருதுனாக்கா ரஜினி சார் படத்துக்கு ஒரு பேச்சு வந்துடுது. விஜய் சார் சார்ந்த ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா ரஜினி சார் சார்ந்த ஒரு விஷயம் நடந்துருது. ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி அப்பப்போ சில விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. காக்கா கழுன்னு எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ ஆரம்பித்த பஞ்சாயத்து இன்னும் ஒரு மாதிரி மைல்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட், விடுங்க.